ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 வசனம். Proverbs chapter 23 verse 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Dear children of God, the word of God says your expectation will be granted and there will be a sure future. That will be a good future for your people, your children, your family. Your hope will not be cut off. Your expectation will be granted. You need to understand, you need to expect great things from God and you will receive great things from God. When you expect great things, He is a great God who is always able to do great things. When you expect great things, God is going to grant you the same. There are people, they don't believe in God. They don't trust in God. They don't keep their hope on God and wait for Him. That is why their hope is cut off. But your hope will not be cut off. Your expectation will be granted because you trust in God. நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். அதற்கு மேலே உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது, பொல்லாதவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு என்று சொல்லப்படுகிறது. Don't be jealous about the evil doers, but have the fear of God always. When you have the fear of God, you will not be jealous about the evil beings or evil doers. Then God is honoring your hope. God says there will be sure future. There will be a great future. Because you started this business with a great expectation that you will have a great future. You started this job with an expectation that you will have a promotion in the future. Then your God is going to grant whatever your expectations are. உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைய ஒரு டாக்டராக மாற்றணும்னு நீங்க நினைச்சீங்க. உங்க பிள்ளைய ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானியாய் மாற்றணும்னு நினைச்சீங்க. அதற்காக படிக்க வச்சீங்களா? கட்டாயம் கர்த்தர் இந்த பிள்ளைய மாற்றுவார். உங்க பிள்ளையோடு இருப்பார். The Lord will make your children as a great scientist. He will make you as a great physician. That is why you have started this journey in the life of your children. So don't worry about it. You will receive God's blessing. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாமல் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மையை நீர் அவர்களுக்கு கைகூடி வர செய்தவர்களும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மேலான நன்மைகளை செய்து அவர்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திடலும். நிச்சயமாகவே ஒரு நல்ல முடிவையும் நல்ல எதிர்காலத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.